வணக்கம். வெல்கம் டு மேத் இசி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஆர்பி போர்டில் இருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 7 எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம். செகண்ட் ஒன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான எக்ஸாம். தேர்ட் ஒன் வந்து டிஎன் டெட்டுக்கான எக்ஸாம். ஃபோர்த் ஒன் வந்து பிஜி அசிஸ்டன்ட்கான எக்ஸாம். ஃபிஃப்த் ஒன் வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அந்த எக்ஸாமினேஷன். சிக்ஸ்த் ஒன் வந்து எஸ்சிஆர்டி லெக்சர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன். செவன்த் ஒன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஏன் இது மேஜர் அப்படின்னு சொல்லணும்னா, மொத்தம் இதுல 4000 வேகன்சிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் 2019 இதே வேகன்சியை வந்து இன்டர்வியூ போஸ்டிங்கா டிஆர்பி போர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து மொத்தம் 1883 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் மேக்ஸுக்கு அரௌண்ட் 285 வேகன்சி வந்து அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1883க்கே 285 போது 4000 வேகன்சிக்கு வந்து நமக்கு மினிமம் 350+ வேகன்சி வந்து கண்டிப்பா அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க செட் ஆர் நெட் ஆர் பிஹெச்டி முடிச்ச கேண்டிடேட்டா இருந்தா இது உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த எக்ஸாம்ல நம்ம முக்கியமா பார்க்கறது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்கங்கிறது ஒரு மேஜர் கன்சர்ன். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ லாஸ்ட் பாலிடிஆர்பி எக்ஸாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது அரௌண்ட் ஒரு 12,000 பேர் எழுதியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு, எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் வெறும் 12,000 பேர் தான் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்குமே சிலபஸ் வந்து நமக்கு நெட்டுக்கான சிலபஸ் தான் அப்படியே இருக்கும். அண்ட் இங்க வந்து நமக்கு பாலியில எம்எஸ்சி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலே எழுத முடியும். பட் இங்க வந்து எய்தர் செட் ஆர் நெட் இருக்கணும் ஆர் பிஹெச்டி இருக்கணும். அவங்க மட்டும் தான் எழுத முடியும் போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எழுதுறவங்க வந்து ஸோ இதை விட இன்னும் குறையவும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த 12,000 விட இன்னும் குறையவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜி அசிஸ்டன்ட். ஸோ பிஜி அசிஸ்டன்ட் பொறுத்த அளவுக்கு நமக்கு மொத்தமே 200 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 200 வேகன்சிக்கு தான் எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் 2021 ஆனுவல் பிளானர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மொத்தமே பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு 497 வேகன்சி தான் அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் 2022 ஃபிப்ல அவங்க எக்ஸாம் நடத்தி முடிச்சு பேக்லாக் வேகன்சி எல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி மொத்தம் ஃபில் பண்ணது 2407 வேகன்சி வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க 200ங்கிறது ஃபைனல் நம்பர் கிடையாது. கண்டிப்பா இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை மைண்ட்ல ஏற்றிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்லோ பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ரொம்ப ஸ்பீடப் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.